அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம EazyTutor தமிழ் சேனல். லாஸ்ட் வீடியோவில் எப்படி இந்த சிம்பிள் டைட்டில் கிரியேட் பண்ணுறது, நம்ம வீடியோ மேலே எப்படி அந்த டைட்டிலை ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதில் வந்துட்டு சிம்பிள் டைட்டில் அனிமேஷன். இப்போ இந்த டைட்டில் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு மூவ் ஆகி சென்டர் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சாம்பிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இந்த காம்போசைட் ஷாட் நம்ம க்ரியேட் பண்ணதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்ட் வந்து எனக்கு மாற போகிறதில்ல. ஸோ அது அப்படியே தான் இருக்க போகுது. டெக்ஸ்ட் வந்து இந்த சைட்லேருந்து இந்த சைடு நகர்ந்து வரப்போகுது, அவ்வளோதான். இதுக்கு வந்து கீ ஃப்ரேம் அனிமேஷன் பண்ணணும். கீ ஃப்ரேம்னா என்ன அப்படின்னா, இந்த ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு பக்கத்துலேயும் ஒரு சர்க்கிள் இருக்கும். ஸோ இந்த சர்க்கிள் தான் கீ ஃப்ரேம் வந்து நம்ம அனிமேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அனிமேட் பண்ணுறதுக்கு இதோட பொசிஷனை இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷனுக்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், இந்த பொசிஷன் லைனை தான் நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இனிஷியல் டைமில் 0th செகண்டில் என்னோட பொசிஷன் இதை நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு டயக்னல் மாதிரி ஒரு ஐக்கான் வரும். இது வந்து நம்மளோட கீ ஃப்ரேம். இந்த இடத்துல ஒரு ஃப்ரேம் இருக்குது. இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இதை நான் நகர்த்துறேன், இப்படியே லெஃப்ட் சைடு நகர்த்திட்டேன். ஸோ இங்கே இருக்க போகுது. ஸோ இங்கே இருந்ததுக்கு அப்புறமா அடுத்து ஒரு 3rd செகண்டில் இங்கே நீங்கள் கிளிக் பண்ணி 3ன்னு என்ட்ரு பண்ணி என்ட்ரு தட்டினீங்கன்னா எக்ஸாக்டாக 3rd செகண்டுக்கு வந்துடும். 1 2 3 3rd செகண்டுக்கு வந்துடும். 3rd செகண்டுக்கு வந்த உடனே அப்படியே இதோட பொசிஷனை இங்கே நீங்கள் எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸை வந்து அப்படியே நீங்கள் மூவ் பண்ணுங்கள். இப்படியே மூவ் பண்ணிங்கன்னா சென்டருக்கு வரும். சென்டருக்கு வந்த உடனே அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த திரும்பங்க இந்த ஹேண்டில் இங்கே கொண்டு போயிருங்க, டைம்லைன் ஹேண்டில் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணுங்கள். வந்துருச்சா? ஸோ இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷன் வந்துருச்சு. ஸோ இந்த பொசிஷன் வந்ததுக்கப்புறமா ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து இதே பொசிஷனில் இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப ஒரு 5 செகண்ட்ஸ் அப்போது நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு திரும்ப இந்த இடத்துல இந்த இடத்துல ஜஸ்ட் நான் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் இதில். ஸோ அந்த லொக்கேஷனில் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு 7th செகண்டில் நம்ம திரும்ப இது நம்ம ரைட் சைடு மறைய வச்சிடலாம். ஓகே, மறைய வச்சாச்சு. ஸோ இப்போ இது என்ன பண்ணும், லெஃப்ட் சைட்லேருந்து வரும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற 2 செகண்ட்ஸ் அப்படியே இருக்கும். அதுக்கடுத்து 2 செகண்ட்ஸில் வெளியில் போயிடும். இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஜஸ்ட் ப்ளே வருது, ஸ்டாப் ஆகுது, மூவ் ஆக ஆரம்பிக்குது, ரைட் சைடு போயிடுது. அவ்வளோதான், சிம்பிள் அனிமேஷன். இதை நீங்கள் ஸ்மூத்தாக பண்ணணும், இது வந்து ஒரே சேம் ஸ்பீடில் வருது. நீங்கள் ஸ்மூத்தாக பண்ணணுன்னா இதை அப்படியே கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஸ்மூத்தாக மாறிடும். மேனுவல் பிஸியர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி மாறிடுச்சா? மாறினதுக்கு அப்புறமா திரும்ப இதே ரன் பண்ணி பாருங்கள். தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஸ்லோவாக வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வரும், திரும்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி ஃபாஸ்ட்டாக போய் முடியும். ஸோ இது வந்து சிம்பிளாக உங்களோட அனிமேஷனை ஸ்மூத்தாக கன்வெர்ட் பண்ணிவிடும் இந்த பெசியர். ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் அப்படியே இந்த ப்ராஜெக்டை சேவ் பண்ணிவிட்டு உங்களோட எடிட்டருக்கு பேக் வாங்க. பேக் வந்துட்டு அப்படியே ப்ளே பண்ணுங்கள். உங்களோட எடிட்டரில் உங்களோட டைட்டில் அனிமேட் ஆகி வந்துடுச்சு. ஓகே, சிம்பிள். ஸோ இதே மாதிரி உங்களோட சப்ஸ்கிரைப் அனிமேஷன், உங்களோட நேம் வச்சு நீங்கள் பண்ணுற அனிமேஷன், இதெல்லாமே பண்ண முடியும் இந்த மாதிரி சிம்பிள் அனிமேஷன் டெக்னிக்கில். இங்கே வந்து உங்களோட ஃபோட்டோ ப்ளஸ் உங்களோட நேம் இந்த மாதிரி இங்கே மூவ் ஆகிற மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம இந்த டைட்டில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு காம்போசைட் ஷாட் க்ரியேட் பண்ண போகிறேன். இதில் வந்துட்டு அதை வந்து நம்ம ஜென்ரலாக லோவர் தேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். லோவர் தேர்ட் அப்படின்னு நான் ஒரு காம்போசைட் ஷாட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய இமேஜை நான் கொண்டு வர போகிறேன். ஸோ நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் என்னோடய இமேஜை, டேட்டா என்னோட இதில் யூடியூப் தமிழ் பிராண்டிங் ஆத்தர்ஸ், இது என்னோடய இமேஜ் நான் இங்கே வச்சுருக்கேன் ரவுண்ட் ஷேப்பில். ஜஸ்ட் நான் இதை இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது நம்மளோட ஸ்க்ரீனுக்கு. நான் வந்துட்டு கண்ட்ரோல்ஸ் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் அதில் போய்ட்டு ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா இந்த ஹேண்டில் வச்சு உங்களோட இமேஜை வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு.
அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் உங்கள் நேம் வரணும் இல்லையா, அதுக்கு வந்து நமக்கு ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் பாக்ஸ் வேணும். நான் ஒரு நியூ லேயர் பிளெயின் ஒயிட் கலரே நான் வச்சுக்கிறேன். ஓகே, இதை வந்துட்டு எனக்கு இவ்வளவு ஸ்பேஸ் தேவையில்ல, எனக்கு வந்து சின்னதாக இருந்தால் போதும். இதை அன்லிங்க் பண்ணிவிட்டு ஒய்யை குறைக்கிறேன், குறைச்சிட்டு எக்ஸையும் நான் குறைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் என்னோடய பாக்ஸ் இருந்தால் போதும். அதை வந்துட்டு என்னோடய இமேஜுக்கு பின்னாடி வைக்க போகிறேன். மேலே வச்சிங்கன்னா இமேஜ் மறையும். ஸோ அதை நம்ம இமேஜுக்கு பின்னாடி வைக்கணும். எப்படி இமேஜுக்கு பின்னாடி வைக்கிறது, இந்த லேயரை கீழே இறக்கி விட்டுருங்க, அவ்வளோதான், இமேஜுக்கு பின்னாடி போயிடும். ஸோ உங்களுக்கு இங்கே இந்த மாதிரி பாக்ஸ் வந்துடும். இந்த பாக்ஸில் நம்ம இப்போ டெக்ஸ்ட் பண்ண போகிறோம். அந்த டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் டெக்ஸ்ட் நம்மளோட நேம் ஆரோக்கியா அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு நான் அப்படியே மூவ் பண்ணி வைக்கிறேன். எனக்கு இது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் இதோட சைஸ் நான் குறைச்சிக்கிறேன். இது வந்து ஓகேவாக இருக்கும். ஜஸ்ட் இதை நான் அப்படி வச்சுட்டு இதை வந்து இங்கே வச்சுருக்கோம். வச்சதுக்கப்புறமா இதில் வந்து நீங்கள் ஃபர்தராக டைப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். EazyTutor டைப் பண்ணிவிட்டு இதோட பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. சைஸ் கொஞ்சம் குறைச்சோம்னா கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் குறைச்சி இப்படி வச்சாச்சு. ஓகே, இப்போ வச்சாச்சு. இப்போ உங்களோட இமேஜ் இருக்குது. இந்த இமேஜ் அப்படியே ஸ்வைப் ஆகி வர்றதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்குது. என்னென்னா, இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க, எஃபெக்ட்ஸ் போங்க, இதில் போலார் வார்ப் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த பிஎன்ஜியில் விடுங்க. விட்டாச்சு. சாரி, இது இப்போ அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா அது அப்படியே ஸ்வைப் ஆகும். ஸோ இமேஜில் நம்ம அப்ளை பண்ண வேணாம், இந்த பாக்ஸில் அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த பாக்ஸில் நம்ம போலார் வார்ப் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். போலார் வார்ப் இந்த பாக்ஸில் நான் அப்ளை பண்ணிட்டேன், சர்க்கிளாக மாறிடுச்சு. ஓகே, பட் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா இது சர்க்கிளாக மாறாமல் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இதை வந்துட்டு நீங்கள் டைல்னு மாற்றி விட்ருங்க. இப்படி மாற்றி விட்டிங்க அப்படின்னா உங்களோட 180% இருக்குல்ல, இந்த 180% அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இது அப்படியே சர்க்கிளாக அப்படியே கன்வெர்ட் ஆகும். இது அப்படியே ஃபினிஷ் பண்ணும். ஸோ இதை வந்து நீங்கள் சிம்பிளாக இதை அனிமேட் பண்ணிடலாம். எப்படி அனிமேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் 0. ஸோ இங்கே இது என்ன ஆகுது, 0 பொசிஷனில் எதுவுமே இல்லை. அடுத்து இந்த ரேஞ்சை ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு 3rd செகண்டில் என்ன பண்ணுறேன், இதை 180 மாற்றிடுறேன். 180 கன்வெர்ட் ஆகிடுச்சா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுது, ஜஸ்ட் ப்ளே பண்ணுங்கள், அந்த பாக்ஸ் அப்படியே அனிமேட் ஆகிடும். அதுக்கப்புறமா உங்களோட நேம் வந்துடும். ஸோ இப்போ உங்களோட நேம் வந்து எந்த இடத்துல வரணும் அப்படின்னு நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ சாரி, இது நீங்கள் இந்த மாதிரி ஒரு 1.5 செகண்ட்ஸ் கழித்து, இல்லைனா இது ஃபினிஷ் ஆக போகிறப்போ 2 செகண்ட்ஸ் கழித்து வர மாதிரி இதை மூவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த டைமில் உங்கள் நேம் வந்து இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக 3 போட்டிங்கன்னா கூட உங்களோட அந்த அனிமேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட நேம் வந்து பாக்ஸில் வரும். ஓகே, இது வந்து சிம்பிள் லோவர் தேர்ட். இதை வந்து அப்படியே நீங்கள் உங்களுடைய வீடியோ மேலே ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிங்கன்னா உங்களோட நேம் வந்து உங்கள் வீடியோ மேலே விசிபிளாக இருக்கும். ஜஸ்ட் அதை நான் டெலிட் பண்ணிவிட்டேன். இந்த லோவர் தேர்ட் அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே போட்டுட்டேன். இது வந்து எனக்கு இவ்வளோ வேண்டாம், ரெடியூஸ் பண்ணிட்டேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராப் ஆகி உங்களோட லோவர் தேர்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் அனிமேஷன் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மாஸ்கிங் அந்த மாதிரி கொஞ்சம் அடிஷ்னலாக யூடியூப்பில் தேடினீங்கன்னா இந்த மாஸ்கிங் அனிமேஷன்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ நான் டைம் இருந்தால் நெக்ஸ்ட் வீடியோ மாஸ்கிங்க்கு போடுறேன். இதை எப்படி ஸ்மூத்தாக பண்ணுறது, என் சேனலில் பார்த்தீங்கன்னா நான் அந்த நேம் பண்ணியிருப்பேன், லோவர் தேர்ட் பண்ணியிருப்பேன் ஸ்மூத்தாக வர மாதிரி. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு ஹிட்ஃபில்ம் வந்து போதுமான அளவு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். சிம்பிள் வீடியோ 4-5 வீடியோவை எடுத்து கிளப் பண்ணி டைட்டில் போட்டு சிம்பிள் எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணி உங்களோட வீடியோ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.